ஊழல்வாதிகள்லாம் சேர்ந்து ஒரு நாட்டோட ஃபுட்பால் டீமை முடிச்சு விட்ட கதை தான் 2025 நீங்கள் சைனா ஒழுங்காக ஃபுட்பால் விளையாடுறதுக்கு காரணம் உங்களுக்கு டேலண்ட்டோ டாக்டிக்ஸ் இல்லையோ அது காரணம் கிடையாது. உண்மையான காரணத்தை உங்களுக்கு தெரியாததை நான் இப்போ சொல்கிறேன். சைனாவில் நடந்த சம்பவம் உலகத்தை அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. சைனீஸ் ஃபுட்பால் அசோசியேஷன் 73 பேரை ஃபுட்பாலில் லைஃப் லாங் பேன் பண்ணியிருக்காங்க ஒரு பெரிய ஊழலில். அதில் ஃபார்மர் சைனீஸ் ஃபுட்பால் அசோசியேஷன் பிரசிடென்ட் சென் ஜியோன் இவருக்கு ஆயுட்கால ஜெயில் தண்டனை கொடுத்துருக்காங்க. $11 மில்லியன் மதிப்பிலான லஞ்சம் வாங்கியதற்கு. ஃபார்மர் நேஷனல் டீம் கோச் லீ தாய் அவரும் இந்த கேஸில் அக்யூஸ்டா கன்விக்ட் ஆகி பல வருஷம் அவரும் ஜெயிலுக்கு போயிருக்காரு. இன்வெஸ்டிகேஷனில் மேட்சோட ரிசல்ட்ஸ்லாம் முன்னாடியே ஃபிக்ஸிங் பண்ணி வச்சுட்டு இல்லீகல் கேம்லிங் நெட்வொர்க்ஸ்லாம் இன்வால்வ் ஆகி இந்த அஃபிஷியல்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அவங்க எல்லாத்துக்குமே நிறைய தண்டனை கொடுத்துருக்காங்க. இதில் 13 சைனீஸ் சூப்பர் லீக் கிளப்ஸும் சம்மந்தப்பட்டிருக்கு. அவங்களுக்கு பாயிண்ட் டிடக்ஷன்ஸும் பெரிய அபதாரமும் விதிச்சிருக்காங்க. நிறைய கிளப்ஸ் அவங்க அடுத்த சீசனை நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் வந்து ஆரம்பிக்கிற சூழ்நிலை எழுந்திருக்கு. சைனாவை ஒரு நல்ல ஃபுட்பால் நேஷனாக மாற்றுற கனவுல இந்த மாதிரி சம்பவம் நடந்ததுனால சைனீஸ் ஃபுட்பால் ஃபெடரேஷன் திருப்பியும் எல்லாத்தையும் ஸ்க்ராட்ச் இருந்து ஆரம்பிக்கிற நிலைமை வந்துச்சு. இந்த மாதிரியான வீடியோ தினந்தோறும் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க.